தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 34வது திருப்பதிகம் உயிருண்ணி 10. சிவாய நமக. உயிருண்ணி 10 திருப்பெருந்துறையில் அருளியது சிவானந்தம் மேலிடுதல். உயிருண்ணி 10 என்பதில் உண்ணி என்பதற்கு உண்பது என்றும் உண்பவன் என்றும் இரு வகையாக பொருள் கொள்கின்றனர் சான்றோர். உயிரானது தனது தன்மை கெட்டு இன்ப வடிவாயிருத்தலே உயிருண்ணி 10. இந்த நிலையினை மாணிக்க வாசகர் தமது அனுபவத்தை கொண்டு இப்பகுதியில் விளக்குகிறார். சிவானந்தம் மேலிடுதல் என்பது சிவானந்த வெள்ளம் தோய்வதாகிய உயிரை தன்னகப்படுத்தி மேலிடுதல். மேலிடுதல் என்பதற்கு தோய்ந்ததை அகப்படுத்திக் கொள்ளுதல் என்பது பொருள். சிவாய நமக. பாம்பின் படம் போன்ற நிதம்ப பிரதேசத்தை உடைய பார்வதி தேவியை ஒரு பாகமாக கொண்டவனே, எனது உடம்பினை விட்டு நீங்காமல் இருக்கின்ற தீவினையை நீக்குபவனே, இடப வாகனத்தை உடையவனே, செவ்விய நாவலர்கள் புகழ் தேத்தும் திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவனே, இனிமே நான் எந்த நாளில் மகிழ்ந்து எந்த நாளில் இருமாந்து இருப்பேனோ அதனை எனக்கு கூறுவாயாக. சிவாய நமக. வண்டுகள் மொய்க்கும் சடாமுடியினை உடையவனும் திருப்பெருந்துறையில் நிலை பெற்று தங்கியிருப்பவனும் ஆகிய சிவபெருமானது திருவடிகளை நான் சேரும் பொருட்டு எனக்கு சிம்மாசனம் இட்டது போல் தன் திருவருளை எனக்கு தந்தறியான். புலால் நிறைந்த எனது உடலிலும் புகுந்து கொண்டான், எனது உயிரிலும் கலந்து கொண்டான், எனது உள்ளத்திலும் பிரியாமல் நின்றிருந்தான். தேவர்களும் அறிந்திராத பேரின்ப செல்வத்தினையும் அளித்தான். அதனை அடைவதற்கு எனக்கு என்னதான் தகுதி இருக்கிறதோ? சிவாய நமக. மன வாக்குகளுக்கு அப்பாற்பட்டவனும் திருமாலையை இடப வாகனமாக கொண்டிருப்பவனும் திருப்பெருந்துறையில் நிலை பெற்று தங்கியிருக்கும் அந்தணனும் மேலான ஒளி வடிவாய் திகழ்பவனும் ஆகிய சிவபெருமான் என்னை மிகுதியான களிப்புடையவனாக செய்த சூழ்ச்சியினை நான் அப்பொழுது அறியேன். அதன் பிறகு என்னையே நான் அறியேன். பகலையும் இரவையும் கூட அறியாதவன் ஆகிவிட்டேன். சிவாய நமக. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் பெரியவனாகிய எம் சிவன் எனது உடலிலே புகுந்து என்னை ஆட்கொண்டான். எனது எலும்பின் உள்ளே இருக்கும் துளைகளை எல்லாம் உருகச் செய்தான். பின்னர் என் மனத்திலும் கண்ணின் உள்ளேயும் பேசும் பேச்சிலும் புகுந்து கொண்டான். எம்பெருமானைப் போல இந்த பரந்த உலகில் வினையை ஒழிப்பவர்கள் வேறேனும் இருக்கின்றனரோ? இருந்தால் சொல்வீர்களாக. சிவாய நமக. இறையருள் இன்றி கெட்டழியும் தன்மை படைத்தவர்களே, நீங்கள் உலகப் பற்றுகள் எல்லாவற்றையும் விட்டவர்களே என்றாலும் நற்கதியை அடைய வேண்டும் என விரும்பினால் நீங்கள் எம்பெருமானது திருவடிகளையே ஆதாரமாக கொண்டு அவற்றின் மீது பற்று வைக்க வேண்டும். ஆதலால் இங்கே ஓடி வாருங்கள். அழகிய சடாமுடியினை உடையவனும் திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவனும் ஆகிய சிவனது சிறப்புகளை எல்லாம் கற்று எம்பெருமானது திருவடிகளை துதிக்கின்ற அடியார்களோடும் கலந்து கூடுங்கள். சிவாய நமக. ஒளிர்கின்ற பிறையினை சூடியவனும் திருப்பெருந்துறையிலே உரைபவனும் விரிந்த சடையினையே மகுடமாக கொண்டிருப்பவனும் ஆகிய எங்கள் சிவன் எனக்கு செய்தவற்றை கேளுங்கள்.
கடலின் அலைகளைப் போல தொடர்ச்சியாக வந்து கலக்கத்தினை உண்டாக்கும் எனது குற்றங்களை எல்லாம் எம்பெருமான் நீக்கினான். எனது உடலினையும் உயிரிலேயும் புகுந்து கொண்டான். என்னை விட்டு நீங்காமல் நிறைந்தும் நின்றான். சிவாய நமக. புகழ், செல்வம், மண்ணுலக வாழ்வு, விண்ணுலக இன்பம் ஆகியவற்றை நான் விரும்ப மாட்டேன். தொடர்ந்து வரும் பிறப்பினையும் இறப்பினையும் கூட நான் விரும்ப மாட்டேன். சிவத்தை விரும்பாத தீயவர்களை நான் ஒருபோதும் தீண்டவும் மாட்டேன். திருப்பெருந்துறையில் நிலை பெற்று விளங்கும் இறைவனது திருத்தாள்களிலேயே நான் அடைக்கலமாக புகுந்தேன். அவற்றை எனது தலையிலேயும் சூடிக்கொண்டேன். இனிமேல் அவற்றை விட்டு நான் ஒரு நாளும் நீங்க மாட்டேன். அவை என்னை விட்டு நீங்கி செல்லவும் விட மாட்டேன். சிவாய நமக. எங்கள் சிவபெருமானே, எனது அமிழ்தமே, அரசே, சேறு நிறைந்த வயல்கள் சூழ்ந்திருக்கும் திருப்பெருந்துறையில் உறைபவனே, நீரு பூசிய திருமேனியினை உடையவனே, எவ்வித குற்றமும் அற்றவனே, நீ எனக்கு தந்தருளிய பேரின்பத்தை கொம்புத்தேன் என்று சொல்வேனா? அலை ஓசை மீந்த பார்க்கடலில் கிடைத்த அமுதென்று சொல்வேனா? இவற்றில் எதுவென்று சொல்வதற்கும் என்னால் முடியவில்லையே. நான் என் செய்வேன்? சிவாய நமக. எங்கள் சிவனே, அருமருந்தே, எனது அமுதே, வெச்சி மலர் போலும் திருமேனியினை உடையவனே, திருப்பெருந்துறையில் விருப்பத்துடன் வீற்றிருப்பவனே, எனது நெஞ்சின் உள்ளே நீயே நானாகி என்றென்றும் நிலை பெற்று நிற்பவனே, உன்னிடமிருந்து எனக்கு என்ன தேவை என்பதை அறிகின்ற நான் தற்போது என்னிடம் குடிகொண்ட பழவினைகளை பற்றி ஒன்றும் அறியாமல் இருக்கின்றேனே. இதுவும் ஓர் அதிசயம் அல்லவோ? சிவாய நமக. தேன் சிந்தும் கொன்றை மலர் சூடியவனே, திருப்பெருந்துறையில் நிலை பெற்று தங்கியிருப்பவனே, உன்னை அடைவதற்காக மேன்மை பொருந்திய உலகத்தவர் எல்லாரும் தவம் செய்து கொண்டிருந்தனர். நானோ ஊனால் ஆன இந்த உடலை சுமந்து காட்டு மரமாய் வீணே நின்றிருந்தேன். நான் பாவிதான். ஆனாலும் உன்னை என்றைக்கு என்னிடம் தந்தருள்வாய் என்று கேட்பதில் தவறு ஒன்றுமில்லையே. சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம்.